அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருநாய்கள் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த மனு குறித்த கூடுதல் விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? தெருநாய்க்கழிகள் விவகாரத்தில் அதனை கட்டுப்படுத்துவது தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் என்பது தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை முன்வைத்து பிரமாண பத்திரத்தை எழுத்துப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கமானது தாக்கல் செய்தது. தெருநாய் பொதுமக்களை கடிக்காமல் தடுக்கவும் அதனால் பரவும் ரேபீஸ் நோய்களை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு கடந்த ஆகஸ்ட் மாதம் உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அந்த உத்தரவின் கீழ் சுமார் 138 கால்நடை மருத்துவமனைகள் மூலம் கருத்தடை என்பது தமிழ்நாட்டில் செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் கூடுதலாக 88 மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ள எனவும் சென்னை மாநகராட்சியில் மட்டும் இயங்கி வந்த அந்த 5 கருத்தடை மையங்கள் இயங்கி வந்த மையங்களை 10 மையங்களாக உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு டவுன் பஞ்சாயத்துகளில் சுமார் 96 மையங்கள் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்ற ஒரு பதிலை அதிகாரிகள் இந்த பிரமாண பத்திரத்தின் மூலமாக தமிழக அரசாங்கமானது தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 500 உதவி மருத்துவர்களுக்கும் 500 உதவியாளர்களுக்கும் தனியாக பயிற்சிகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. தனியார் கால்நடை மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் விருப்பத்தின் அடிப்படையில் இந்த திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் இந்த பிரமாண பத்திரத்தில் தமிழ்நாடு அரசாங்கமானது வழங்கியிருக்கிறது. இதுவரை 4.77 லட்சம் ரேபீஸ் தடுப்பூசிகள் என்பது வழங்கப்பட்டுள்ளது எனவும் இதற்காக தனியாக இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் தமிழ்நாடு அரசாங்கமானது இந்த ஒரு பிரமாண பத்திரத்தில் தாக்கல் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பித்துள்ளது. கைவிடப்பட்ட நாய்கள் உள்ளிட்ட விலங்குகளுடைய நலனுக்காக கடந்த 2022-23 நிதியாண்டில் முதல் 33 கோடி ரூபாய் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் 25 கோடி ரூபாய் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் இந்த பிரமாண பத்திரத்தில் எழுத்துப்பூர்வமாக தமிழ்நாடு அரசாங்கமானது வழங்கியிருக்கிறது. இந்த தெருநாய்களுடைய விவகாரம் தொடர்பான மனுக்கள் என்பது வரும் திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் நேரடியாகவே அவர் ஆஜராக உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா, விவரங்களுக்காக.